வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவரின் அன்பில் ஒன்றிணைந்து அற்புதங்களின் புனிதர் என்று போற்றப்படும் புனித அந்தோணியாரின் திருவடிகளில் தாழ்மையோடு வந்து ஜெபிக்கின்றோம். அவரது வாழ்க்கை இயேசுவின் அன்பில் எரிந்த ஒரு தீபம் போல இருந்தது. ஏழைகளின் தேவையை அவர் கண்டார். துன்பப்படுவோரின் அழுகுரலை கேட்டார். காணாமல் போனவர்களுக்கு வழிகாட்டினார். நோயால் வாடியவர்களை இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்தினார். அவர் நடந்த இடமெல்லாம் ஆண்டவரின் மகிமை வெளிப்பட்டது. புனித அந்தோணியாரின் அற்புதங்கள் உலகெங்கும் பரவி உள்ளன. குடும்பங்களில் அமைதி திரும்பியது. பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். கடனில் சிக்கியவர்கள் விடுதலை பெற்றனர். அவரிடம் நம்பிக்கையோடு அழைத்தவர்கள் வெறுமையோடு திரும்பியதில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் எந்த சுமையோடு வந்திருந்தாலும், எந்த கவலையோடு இருந்தாலும், புனித அந்தோணியார் திருவடிகளில் வைக்கப்படும் ஒவ்வொரு ஜெபமும் அவரின் வல்லமையால் ஆண்டவரின் முன்னிலையில் நிறுத்தப்படுகிறது. அங்கு தீர்வில்லாத இடத்தில் தீர்வுகள் பிறக்கும், முடியாதது சாத்தியமாகும். இப்போது புனித அந்தோணியாரிடம் நாம் செய்ய போகும் ஜெபத்திற்கு முன் நம்மை உயர்த்தும், நம்மை தாங்கும் சில வலிமையான இறைவார்த்தைகளை பற்றி சிந்திப்போம். திருப்பாடல்கள் 91 அதிகாரம் 11 இறை வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி தருகின்றார். நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். எங்கு சென்றாலும் ஆண்டவர் நம்மை தனியாக விடுவதில்லை. வாழ்க்கை பாதையில் எத்தனை கற்கள், எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளில் நாம் விழாமல் இருக்க தம் தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் நம்மை தாங்கி நடத்துகிறார்கள். எனவே பயப்பட வேண்டாம், நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். யோவான் 16 அதிகாரம் 33 இயேசு சொல்கிறார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, துன்பங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த துன்பங்கள் நம்மை அழிக்க முடியாது. ஏனெனில் நம் ஆண்டவர் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளார். அந்த வெற்றி நமக்கும் சொந்தம். அவர் வெற்றி பெற்றதால் நாமும் வெற்றி பெறுவோம். மத்தேயு 19 அதிகாரம் 26 ஒரு பெரிய உண்மை வெளிப்படுகிறது. மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். மனிதன் சொல்லும் முடியாது என்ற வார்த்தை கடவுளின் வழியில் முடியும் என்று மாறிவிடுகிறது. நாம் கைவிடும் இடத்தில் அவர் தொடங்குகிறார். மருத்துவர்கள் கைவிட்டாலும், வேலை வாய்ப்புகள் இல்லை என்றாலும், கடன் சுமைகள் பெரிதாக இருந்தாலும், குடும்பத்தில் அமைதி இல்லாவிட்டாலும் அவரால் எல்லாம் சாத்தியமாகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த 3 இறை வார்த்தைகளையும் நம் இதயத்தில் நிறுத்துவோம். ஆண்டவர் நம்மை காப்பார். அவர் நமக்காக வெற்றி கொண்டார். அவரால் சாத்தியமில்லாதது ஒன்றுமில்லை. இன்று உங்களுடைய மனதில் எத்தனை பாரங்கள், எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் புனித அந்தோணியார் திருவடிகளில் ஒப்புக்கொடுங்கள். குடும்பத்தில் அமைதி தேடுகிறீர்களா? குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறீர்களா? நோய்கள், கடன்கள், வேலை, தொழில் எது உங்களை வாட்டினாலும் அவற்றை நம்பிக்கையோடு புனித அந்தோணியாரிடம் ஒப்படையுங்கள். அவர் நம்முடைய வேண்டுதல்களை இயேசுவின் திருவடிகளில் நிறுத்துவார். அங்கு நம் வாழ்வின் கதவுகள் திறக்கப்படும். தீர்வில்லாத இடத்தில் தீர்வுகள் வரும். முடியாதது சாத்தியமாகும்.
அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இப்போது நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு புனித அந்தோணியாரிடம் ஜெபிக்கத் தொடங்குவோம். ஜெபம். அன்பான அற்புதங்களின் புனித அந்தோணியாரே, எங்களுடைய வாழ்வில் எந்நேரமும் எங்களை விட்டு விலகாத தந்தையின் கருணையை உமது ஜெபத்தின் மூலம் எங்களுக்கு அளித்துள்ளீர். அன்பு தாயின் அரவணைப்பை போல நீர் எங்களை இயேசுவின் திருவடிகளில் அருகில் இட்டுச் செல்கின்றீர். உமது திருவடிகளில் நாங்கள் நம்பிக்கையோடு தலை வணங்குகிறோம். எங்கள் மனம் உடைந்திருந்தாலும், எங்கள் கண்களில் கண்ணீர் நிரம்பி இருந்தாலும், நீர் எங்களை விட்டு விலகாது எங்கள் வலிகளை இயேசுவிடம் எடுத்து செல்கிறீர். உமது பரிசுத்த வாழ்க்கையும் உமது தியாகமும் எங்களுக்கு வலிமையும் உறுதியும் தருகின்றது. உலகம் முழுவதும் உமது அருள் செயல்கள் பரவி உள்ளன. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்க வைத்தீர். நோயில் வாடியவர்களை இயேசுவின் வல்லமையால் குணமாக்கினீர். அமைதி கலைந்த வீடுகளில் அமைதியை வழங்கினீர். வறுமையால் சோர்ந்த குடும்பங்களில் வளத்தை ஊட்டினீர். உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படும் இடமெல்லாம் அதிசயங்கள் நிகழ்வதை உலகம் முழுவதும் மக்கள் சாட்சியமாக கூறுகின்றனர். உம்மிடம் ஜெபித்தவர்கள் வெறுமையோடு திரும்பியதில்லை என்பதையும் நாங்கள் அறிவோம். ஆம், ஆண்டவரின் வல்லமை உம்முடைய இடையராத ஜெபத்தினால் வெளிப்படுகிறது. உம்மை அழைத்தவர்கள் நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்துடன் திரும்பினர். பிரச்சனையில் இருந்தவர்கள் விடுதலை அடைந்தனர். அழுகையோடு வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு சென்றனர். இன்று கூட உமது திருவடிகளில் நம்பிக்கையோடு விழுந்திடும் ஒவ்வொரு ஆன்மாவும் அற்புதங்களை அனுபவிக்கின்றது. அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, எங்கள் குடும்பங்களை உமது வல்லமையான ஜெபத்தில் ஒப்படைக்கின்றோம். உலகில் குடும்பம் என்பது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ஆனால் இன்று பல வீடுகளில் ஒற்றுமை சிதைந்து விட்டது. அன்பு குறைந்து பிரிவினை, சண்டைகள், புரிதல் இல்லாமை நிறைந்துள்ளது. ஒற்றுமை சிதைந்த வீடுகளில் அமைதியின் விதைகள் முளைக்கட்டும். ஆண்டவரின் பரிசுத்த இரத்தம் எங்கள் இல்லங்களின் வாசல்களில் பூசப்பட்டு தீமையின் தாக்குதல்களை தடுக்கட்டும். அன்பு குறைந்த இதயங்களில் மீண்டும் அன்பு மலரட்டும். மனைவியும் கணவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து மரியாதையோடு நடந்து கொள்ளும் அருளை தாரும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்த மனதோடு வாழட்டும். சண்டைகள், புரிதல் இல்லாமை நிறைந்த இடங்களில் இயேசுவின் சமாதான காற்று வீசட்டும். அங்கு கசப்பான வார்த்தைகள் இனிய வார்த்தைகளாக மாறட்டும். அழுகையின் சத்தம் மகிழ்ச்சியின் சிரிப்பாக மாறட்டும். இல்லங்களில் அமைதி குடியிருந்து ஆண்டவர் இருக்கிறார் என்ற சாட்சியாக ஒவ்வொரு வீடும் மாறட்டும். புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பங்களில் நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் வளர செய்யும். எங்களுடைய வீடுகள் எப்போதும் திரு குடும்பம் போல புனிதமாக இருக்க உமது இடையராத ஜெபம் எங்களை தாங்கட்டும். அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளின் கண்ணீரையும் அவர்களின் உள்ளத்தின் துன்பத்தையும் நீர் அறிவீர். பல ஆண்டுகளாக கருவுற இயலாமல் வாழ்ந்து வரும் வீடுகளில் ஆண்டவரின் அருளால் பிள்ளை ஆசீர்வாதம் பொழியட்டும். கருவின் அருளுக்காக காத்திருக்கும் தம்பதிகளின் மனம் சோர்ந்து விடாமல் உம்முடைய இடையராத ஜெபத்தால் அவர்கள் நம்பிக்கை புதிதாகட்டும். கருவில் வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரட்டும். தாயின் கருப்பையில் இருக்கும் அந்த உயிர்கள் இயேசுவின் திரு இரத்தத்தால் காக்கப்பட்டு நோய், தீமை எதுவும் அணுகாதபடி பாதுகாக்கப்படட்டும். குழந்தைகள் ஆண்டவரின் வழியில் நடந்து பரிசுத்தமும் நிறைந்த வாழ்வை பெறட்டும். பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல பிள்ளைகளாக வளரட்டும். அவர்களின் வாழ்வில் அன்பும் பணிவும் ஒழுக்கமும் அறிவும் மலரட்டும். சிறு வயது முதலே இறைவனின் வழியில் நடந்து
அவரது மகிமைக்கான சாட்சிகளாக மாறட்டும். அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, கல்வியில் சிரமப்படும் பிள்ளைகளுக்கு அறிவும் புத்திசாலித்தனமும் தாருங்கள். படிப்பிலும் புரிதலிலும் அவர்களின் மனம் திறக்கப்பட்டு கல்வியில் முன்னேற்றம் அடையட்டும். பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சோம்பேறித்தனமும் கவனக்குறைபாடும் சோம்பல் மனநிலையையும் விட்டு முயற்சி, உறுதி ஆகியவற்றில் நிலைத்திருக்கட்டும். அவர்கள் நல்ல வழியில் நடந்திட அருள் தாரும். தீய நட்புகளில் இருந்து, மோசமான பழக்க வழக்கங்களில் இருந்து அவர்களை தூரமாக வைத்திடும் அருளை தாரும். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் பரிசுத்த ஆவி ஒளியாய் வழி நடத்தட்டும். அவர்களது கல்வி அறிவு மட்டுமல்லாமல் ஒழுக்கமும் பண்பும் அன்பும் கடவுளை நேசிக்கும் உள்ளமும் நிறைந்து வளரட்டும். அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நோயால் வாடி வலியில் துடிக்கும் அனைவரையும் உமது திருவடிகளில் ஒப்படைக்கின்றோம். நோய் உடலை கட்டுப்படுத்தினாலும் நம்பிக்கையால் நிறைந்த ஜெபம் அதையும் வெல்லும் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இயேசுவின் திரு இரத்தத்தின் வல்லமையால் எங்களின் உடல், மனம், ஆன்மா அனைத்திலும் குணமடைந்திட வேண்டுகிறோம். புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக நோய், இரத்த அழுத்தம், நீரழிவு, ஊனமுற்ற நிலைகள், மருத்துவர்கள் கைவிட்ட நோய்கள் அனைத்திற்கும் இயேசுவின் குணமளிக்கும் கைகள் தொட்டு குணமாக்கட்டும். படுக்கையில் பல வருடங்களாக வாடி கிடப்பவர்களும் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கும் குடும்பங்களும் இன்று நம்பிக்கையோடு எழுந்து நிற்கும் அற்புதத்தை காணட்டும். மன அழுத்தம், பயம், மன உளைச்சல், நிம்மதி இழப்பு ஆகியவற்றால் வாடுபவர்களின் உள்ளங்களில் இயேசுவின் சமாதானம் பொங்கட்டும். புனித அந்தோணியாரே, நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலும் நீர் இடையறாத ஜெபத்தால் நடந்து இயேசுவின் குணமளிக்கும் அருளை செலுத்தும். இன்று கண்ணீருடன் ஜெபிக்கும் எவரும் நாளை சிரிப்போடு இயேசு குணமாக்கினார் என்று சாட்சி சொல்லும் நாளை காண அருளும். அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, வேலை வாய்ப்பு, தொழில், வாழ்வாதாரம் இவை மனித வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் என்பதை நாங்கள் அறிவோம். இவற்றுக்காக போராடி வரும் எங்கள் சகோதர சகோதரிகளின் குரலை நீர் ஆண்டவரின் திருவடிகளில் நிறுத்த வேண்டுகிறோம். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் காத்திருக்கும் இளைஞர்களுக்கு ஆண்டவர் அருளால் நல்ல வாயில்கள் திறக்கப்படட்டும். படித்து முடித்து தயார் நிலையில் இருப்பவர்கள் தகுந்த வேலைக்கான கதவுகள் திறக்கப்பட்டு அவர்களின் எதிர்காலம் நம்பிக்கையோடு நிலை பெறட்டும். வேலை செய்து கொண்டிருப்போருக்கு நிலைத்தன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கட்டும். பாதுகாப்பான சூழல், வளர்ச்சி வாய்ப்புகள், சிறந்த உறவுகள் அவர்களுக்கு அருளப்படட்டும். சிலர் எதிர்கொள்ளும் அநியாயங்களும் சிரமங்களும் ஆண்டவரின் கருணையால் அகன்று போகட்டும். தொழில் செய்து வருபவர்களின் உழைப்பில் வளமும் வளமையும் பெருகட்டும். அவர்கள் உழைக்கும் ஒவ்வொரு நொடியும் பலன் கிடைக்கட்டும். அவர்களின் கைகளில் இருக்கும் சிரமங்கள் ஆசீர்வாதங்களாக மாறட்டும். தோல்விகளை விடுத்து வெற்றியின் பாதையில் நடக்க உதவி புரியும். வேலையிடங்களிலும் தொழில்களிலும் அமைதி, நல்லிணக்கம், நேர்மை, அருள் ஆகியவை குடியிருந்து அவர்கள் குடும்பங்களை வளமாக நடத்தும் திறன் அவர்களுக்கு கிடைக்கட்டும். புனித அந்தோணியாரே, வேலை, தொழில், வாழ்வாதாரம் ஆகியவை அனைத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் பொங்க நீர் இடையராது ஜெபித்து எங்களை பாதுகாக்கின்றீர். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் வேலை வாய்ப்பிலும் தொழிலிலும் உங்கள் கைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்வும் வளமும் அமைதியும் நிறைந்தவர்களாக நாளை காண அருள்வீராக. அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, கடன் சுமையால் சோர்ந்து போன குடும்பங்கள் இன்று உமது திருவடிகளில் கண்ணீரோடு நிற்கின்றனர். ஒவ்வொரு மாதமும் வட்டி, தேவைகள் என்று சுமையோடு போராடி சிலர் மனச்சோர்வோடு வாழ்கின்றனர். ஆண்டவரின் கருணையால்
அவர்கள் சுமைகள் அகன்று விடட்டும். நீர் இடையராது ஜெபிப்பதனால் முடியாத கதவுகள் திறக்கப்பட்டு நம்பிக்கை இல்லாத இடத்தில் புதிய நம்பிக்கை தோன்றட்டும். கஷ்டப்பட்டு உழைக்கும் கைகளில் ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொங்கி அவர்களின் உழைப்பு பலன் தரும் நாளை காணட்டும். வறுமை, பற்றாக்குறை, சோர்வு ஆகியவை விலகி அமைதி, வளம், நிம்மதி அவர்கள் இல்லங்களில் குடியிருப்பதாக வேண்டுகிறோம். அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, பயணிக்க வேண்டிய அனைவரையும் உமது வல்லமையால் காக்க வேண்டுகிறோம். சிலர் வேலைக்காக, சிலர் படிப்புக்காக, சிலர் குடும்ப காரணங்களுக்காக பல தூர பயணங்களை மேற்கொள்கிறார்கள். சாலையில் பயணிப்போரையும், ரயிலில் செல்பவர்களையும், விமானத்தில் செல்பவர்களையும், கடல் வழியாக செல்பவர்களையும் ஆண்டவர் காப்பாற்றட்டும். பாதையில் விபத்துகள், ஆபத்துகள், தீய சக்திகள் அணுகவே முடியாதபடி தடுக்கப்படட்டும். இயேசுவின் தூதர்கள் அவர்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஒவ்வொரு பயணமும் பாதுகாப்புடன் நிறைவடையட்டும். புறப்படும் வீடும் திரும்ப வரும் வீடும் ஆண்டவரின் சமாதானத்தால் நிரம்பப்படட்டும். ஆண்டவரே, புனித அந்தோணியார் இடையராது வேண்டுவதால் எங்கள் குடும்பங்கள் கடனில் இருந்து விடுபட்டு நிம்மதி அடையட்டும். எங்கள் பயணங்கள் அனைத்தும் பாதுகாப்புடன் நிறைவடையட்டும். அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் உமது வல்லமையான இடையராத ஜெபத்தில் ஒப்படைக்கிறோம். பில்லி சூனியம், ஏவல், சாபம், தீய பிணைப்புகள் எதுவும் எங்கள் வாழ்வில் வேரூன்றி நிலைக்காதபடி காப்பாற்றும். இயேசுவின் திரு இரத்தம் எங்களை மூடி தீய ஆவிகளின் தாக்குதலை முறித்து விடட்டும். ஆண்டவரே, சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறட்டும். ஏவல், பொறாமை, சூனியம் அனைத்தும் முறிந்து வேரோடு நீங்கட்டும். கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்று சமாதானம், வளம், ஆரோக்கியம் எங்கள் வாழ்வில் பெருகட்டும். இயேசுவின் நாமம் சக்தியான கோட்டை என்று திரு விவிலியம் சொல்கின்றது. அந்த நாமத்தில் நாங்கள் இன்று பாதுகாப்பை பெறுகின்றோம். ஆண்டவரே, புனித அந்தோணியார் இடையராது வேண்டும் ஜெபத்தால் எங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கட்டுகளும் முறிந்து சுதந்திரமும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதிய வாழ்வை காண செய்வீராக. அற்புதங்களின் புனிதர் அந்தோணியாரே, ஜெபம் என்பது எங்கள் வாழ்வின் சுவாசம் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் பல நேரங்களில் எங்கள் மனம் பலவீனம் அடைந்து நம்பிக்கை குறைந்து ஆவியில் சோர்வடைந்து போகின்றோம். அந்த நேரங்களில் ஆண்டவரை தழுவி நிற்கும் வல்லமையையும் தாழ்மையுடன் ஜெபிக்க துடிக்கும் ஆன்மாவையும் எங்களுக்கு தந்து அருள வேண்டுகிறோம். எங்கள் வாய்கள் மௌனமாயிருந்தாலும் எங்கள் இதயங்களில் ஜெபத்தின் சுடர் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கட்டும். நம்பிக்கை சலனமடைந்த போதும் நீர் எங்களுக்காக இடையராது வேண்டி ஆண்டவரின் அருள் எங்களிடம் இருக்குமாறு தாழ்மையோடு ஜெபியுங்கள். எங்கள் குடும்பங்களில் தினசரி ஜெபம் நிலைத்து ஒவ்வொரு வீடும் சிறிய ஆலயமாக மாறட்டும். ஜெபம் செய்யும் ஆற்றல் எங்களை வழி நடத்தி பரிசுத்த ஆவியின் ஊக்கத்தால் எங்கள் வாழ்வு புது வலிமையை பெறட்டும். புனித அந்தோணியாரே, ஜெபத்தில் நிலைத்திருக்கும் மனதையும் விசுவாசத்தில் சோர்வடையாத ஆவியையும் தினமும் ஆண்டவரை நாடும் தாகத்தையும் எங்களுக்கு தந்து அருளும். ஆண்டவரே, புனித அந்தோணியார் இடையராது வேண்டும் ஜெபத்தினால் நாங்கள் எப்போதும் உம்மை தழுவி நம்பிக்கையோடு ஜெபத்தில் நிலைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே,
பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சியம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அனுகூலமடைய 9 செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திருக்கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ? அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலையெல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயரற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவ நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்க தரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூவுலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வமும் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான
புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய பரிசுத்த தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம், படை, கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். பிணி நீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர் தெழுப்பியவரே,
உம் அடியாளான படும் துன்பங்களை கண்டு மனமிறங்கி பிணியை நீக்கிவிடும். உங்களுடைய நோய்களை கூறி ஜெபிக்கவும். உமது மன்றாட்டால் பிணி அகலும். நன்றி அறிதலாக ஏழைகளுக்கு என்னால் ஆன தருமம் செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரிடம் 13 மன்றாட்டு. புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. நீர் தப்பறையை ஒழிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. ஆபத்துகளை நீக்குகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகலவித பிணிகளினின்றும் காப்பாற்றியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடி போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோய்களை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றது. புனித அந்தோணியாரே, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசா பாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, நீர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும். பாவ அடிமை தனத்தினின்று எங்களை மீட்டு இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்பதாவது, நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பத்தாவது, நீர் காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது, உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்தும சரீரத்திற்கு வருகிற சகல ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது, தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது, உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரீர் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை போதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்க எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதரவாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித அந்தோணியாரின் திருவடிகளில் நாம் ஒன்றிணைந்து ஜெபித்தோம். நாம் சொல்லிய ஒவ்வொரு வேண்டுதலும், உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும், உங்கள் ஆரோக்கியமும், உங்கள் தொழிலும், உங்கள் வாழ்வின் மறைந்த பாரங்களும் அனைத்தையும் புனித அந்தோணியார் ஆண்டவரின் திருவடிகளில் அர்ப்பணித்து விட்டார். நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவரை நம்புகிறவர் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். இன்று உங்கள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை அது மகிழ்ச்சியாக மாறும். இன்று உங்கள் மனம் சுமையோடு இருந்தாலும் நாளை அது சாட்சியமாக மாறும். அதனால் நம்பிக்கையோடு, துணிவோடு, விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்வில் நிச்சயம் காண்பீர்கள். ஆமீன்.